என் செல்ல குழந்தையே, இன்று இந்த நாளில் உனக்கு ஒருவரின் புகைப்படத்தினை காண்பிப்பதற்காக அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற இவர்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவு. உன்னுடைய வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக உனக்கு தான் நஷ்டம். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் யார் நமக்கு நிரந்தரமாக உடன் வருவார்கள், யாருடைய உறவு நமக்கு நிரந்தரமாக இருக்கும், யாரோடு நம் வாழ்க்கை பயணம் தொடரும் என்பது போன்ற உன்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் இன்று இந்த வராகி இடத்தில் நிரந்தரமான தீர்வு இருக்கின்றது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும், எதை இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னை விட நான் உறுதியாக இருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் உன் மீது போட்டு திணித்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பது என்பது இங்கு வீணான வேலை. அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை அது செலவழித்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள இந்த வராகி அம்மா நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கேட்டுக்கொள். நான் காரணமில்லாமல் உனக்கு எதையும் சொல்ல வருவதும் இல்லை. தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு எண்ணங்களை புகுத்துவதும் இல்லை. என்னை கண்டால் உனக்கு குழப்பம் அதிகமாக கூடாது. உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் வெளியே வர வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் கிடைக்க வேண்டும். இதைத்தான் இந்த தாயானவள் எப்பொழுதுமே தன்னுடைய கவனத்தில் கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து, இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அன்பு எல்லாம் உன்னை விட்டு சென்று, எதற்காக இந்த வாழ்க்கை என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. இந்த எண்ணத்தை உனக்குள் இருந்து போக்கி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க இந்த அம்மா உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளையை, நான் உனக்கான நிரந்தரமான உறவை அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அதிகமாகும். நம்பிக்கை இல்லை என்கின்ற வார்த்தை உனக்குள் இருந்து வந்து விடாது. எப்படியாயினும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். தனக்காக இல்லை என்றாலும் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு உறவுக்காகவாவது நாம் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். என் பிள்ளையே, எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாத பாக்கியம், எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம், தன் வாழ்க்கையில் உண்மையாக தனக்காக இருக்கக்கூடியது யார் என்று உனக்கு இந்த பாக்கியம் இன்று கிடைத்திருக்கின்றது. அதுவும் இந்த வராகி என் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதி உனக்கு இருக்கிறது என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் பிள்ளையே, இந்த நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வார்த்தைகளும் உன்னுடைய மனதை காயப்படுத்தாமல், யாருடைய செயல்பாடுகளும் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்க நினைக்காதே. அப்படி யாராலும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, நீ எந்த அளவிற்கு பாதுகாப்பாக மற்றவர்களிடம் இருந்து தப்பித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே.
எல்லோரை போலவும் வெளிப்படையாகவே நீ இருந்துவிட்டால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். என்ன சோதனைகள் வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக வென்று காட்ட முடியும். யார் என்ன நினைத்தால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, நாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விட்டு நம் வாழ்க்கையின் நன்மைகளை மட்டுமே தேடிக்கொண்டிருப்போம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் யாருடைய உதவியையும் பெற்று நீ இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. உதவிகள் நிச்சயமாக பெறலாம், அது தவறு கிடையாது. ஆனால் யாரிடத்தில் இருந்து பெறுகிறோம் என்பது மிகவும் அவசியம். இங்கே சிலர் உதவிகளை வேண்டும் என்றே செய்கின்றார்கள். தனக்கு அதற்கான நம்பிக்கை கிடைக்க வேண்டும், தனக்கு அதற்கான நன்றியை உரைக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னை தானே பெருமைப்படுத்தி கொள்வதற்காகவும் உதவிகளை செய்கின்றார்கள். இது போன்ற உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வருத்தங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வரும். இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களினால் நீ ஒரு நாள் அவமானப்படுத்தப்படுவாய். எதற்காகவென்று உனக்கே தெரியாது. அந்த அளவிற்கு உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திவிட்டு சென்று விடுவார்கள். என்ன நடந்தால் நமக்கென்ன என்ற எண்ணம்தான் அவர்களுக்கு. கஷ்டப்பட்டாலும் காயப்பட்டாலும் அது அடுத்தவர்களுடையது தானே என்று எண்ணி விடுகின்றார்கள். என் பிள்ளையே, இது போன்ற இந்த சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் உனக்கென்று இருக்கின்ற நிரந்தரமான உறவினை நீ காண வேண்டும். இந்த உறவு உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற உறவாக இருக்க வேண்டும். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ சொல்வதற்கு முன்பாகவே அந்த உறவுக்கு அது தெரிந்துவிட வேண்டும். உன் முகத்தை பார்த்து நீ என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மிக பெரிய உதவியாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நீ கண்ணீர் சிந்தும் பொழுது காரணம் கேட்காமலேயே உனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். அவர்களின் ஆறுதலை பெற்ற பிறகு நீயாகவே உன் கஷ்டத்தை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். இது போன்ற உணர்வுகளை எந்த ஒரு உறவு கொடுக்கின்றதோ அந்த உறவுதான் உனக்கு நிரந்தரமான உறவு. சரி, உன் வாழ்க்கையில் வருகின்ற உறவு வரட்டும். ஆனால் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு நிரந்தரமான உறவு, அவர்களின் புகைப்படத்தை தான் இப்பொழுது உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். இதோ என் பிள்ளையை அழகாக பார்த்து கொண்டிருக்கின்றாயல்லவா? அம்சமாக உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னை, என் பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னை எந்த அளவிற்கு அன்போடும் கனிவோடும் கண்டு கொண்டிருக்கின்றேன் என்று பார்த்தாயா? அம்மாவின் அன்பினை உணர்ந்தாயா? அம்மா எந்த நேரத்திலும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை உணர்த்துவதற்காக தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேனே. என்னுடைய அன்பு உனக்கு புரியவில்லையா? நான் தான் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் வரக்கூடிய நிரந்தரமான உறவு. நான் எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னவென்று உன்னிடத்தில் கேட்டதில்லை. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் உனக்கான ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னுடைய ஆறுதலை பெற்று நிச்சயமாக என் பிள்ளை தவறான பாதைக்கு செல்லாமல் நல்ல பாதையில் பயணிப்பாய் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. இந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை உனக்கு நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை இந்த வராகியின் மூலமாக நிச்சயமாக காண்பாய். யாரும் உனக்கு துணையில்லை என்று எண்ணாமல், யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்காக இல்லை என்று புலம்பாமல், எதுவாக இருந்தாலும் என் தாயானவள் எனக்கு இருக்கிறாள் என்பதனை நீ முழுமையாக நம்பு. அம்மா எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை தவிர்த்து நிற்க மாட்டேன்.
யார் உனக்கு கெடுதல் நினைத்தாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன். உனக்கு ஒன்று என்றால் முன் நின்று ஓடி வந்து உனக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இனி வருகின்ற நாட்களில் இந்த தாயானவளின் அன்பு என்றென்றும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ நினைவில் கொண்டால் போதும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த உறவை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பேன். அதுவரை யாரும் இல்லை என்று நினைக்காமல் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி என்னை வணங்கி நீ நிச்சயமாக உனக்கானதை பெற்றுக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.